காலையில் எழுந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஓட்டு போட போயாச்சு. போயிட்டு வரும்போதே 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம். மட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டைம் தான் தண்ணியில் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் கிரேவி செய்ய போகிறேங்க. என்னோட பாட்டி ஸ்டைலில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தனியாக வதக்கி அரைச்சி செய்வாங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டன் மசாலாவும் கண்டிப்பாக அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை கேட்டுட்டு வந்து நானே வந்து வீட்டுக்கு அரைச்சி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து அவங்களே கொடுத்து விட்டுருந்தாங்க. மட்டன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்படி இப்படின்னு எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டேன். ஆனால் வந்து வேகவே இல்லை. அப்புறம் என்ன மறுபடியும் 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வெந்து வந்துருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அப்படியே தளன்னு கொதிச்சு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்ன நான் கொஞ்சம் கிரேவியாட்ட எதிர்பார்த்தா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இது சாதத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.